الحمد لله الذي هدانا للإيمان. الصلاة والسلام على من أنزل عليه الفرقان هدى للناس وشفاء للصدور والأبدان. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز فرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الخير كثير فاعله قليل. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை அடையக்கூடிய ஒரு மாதத்துல அல்லாஹ் எங்களை திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அமைச்சு தந்திருக்கிறார். படைச்சவனுடைய அன்பு, அந்த ரப்புடைய அன்புக்கு எல்லை கிடையாது. அர் ரஹ்மான் அர் ரஹீம், மிக கருணை உள்ளவர், மிக இரக்கமுடையவர். ஒரு முறை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சில கைதிகள் கொண்டு வரப்பட்டார். அதுல ஒரு பெண்மணியும் இருந்தார். அந்த பெண்மணி அவளுடைய குழந்தைய தேடுறார். அந்த குழந்தை கிடைச்சிச்சு. அந்த குழந்தைய தூக்கி தன்னுடைய வயிற்றோடு அணைச்சி அந்த குழந்தைக்கு பால் ஊட்ட ஆரம்பிச்சார். அன்பு நபி அவங்க இதை பார்த்து கொண்டு இருந்துட்டு சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, இந்த பெண்மணி இந்த குழந்தைய நெருப்புல போடுவாவா? நபி அவங்க எவ்வளோ அல்லாஹ்வுடைய அன்பை மக்களுக்கு விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் எவ்வளோ இரக்கமுடையவன், அவ்வளோ பாசமுடையவன். இப்ப நாங்க துஆல கேட்கிறோம், ஹஸ்ரத்தும் ஒவ்வொரு நாளும் கேட்கிறார், அல்லாஹும்ம ரஹம்னா, அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் நீ இரக்கப்படேன், இரக்கங்காட்டு. உன்னுடைய இரக்கம் விசாலமானது. அவனுடைய கோவத்தை விட அவனுடைய இரக்கம் மிகைத்திருக்குதுன்னு அல்லாஹ் அர்ஷில் எழுதி வச்சு. இன்ன ரஹ்மதி தக்லிபு கலபி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக விசாலமானது. இப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹம் லிஇபாதிஹி, இந்த குழந்தைய நெருப்புல போட மாட்டா, அவருக்கு சக்தி இருக்குது போட, ஆனா போட மாட்டா. ஏன்? அந்த குழந்தையில் உள்ள அன்பு, பாசம், இரக்கம் அவர்கிட்ட மிகைச்சிருக்குது. சொல்லிட்டு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அர்ஹம் லிஇபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்களோட இந்த பெண் இந்த குழந்தையோட எவ்வளவு இரக்கமாக இருக்கிறாவோ இதை விட மிக இரக்கமுடையவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத், ஒரு மனிதர் நிறைய பாவம் செஞ்சார், அதிகமா பாவம் செஞ்சார். அவருடைய கடைசி நேரம் மக்களை கூப்பிட்டு சொன்னாரு, நான் மரணிச்சிட்டா என் உடம்ப நெருப்புல எரிச்சு பத்த வச்சு என்னுடைய சாம்பலை, அந்த பொணத்தினுடைய சாம்பலை கடல்லையும் மற்றதையும் மண்ணில் கலத்து சொல்லிட்டு சொன்னாரு, படைச்சவனுக்கு இதை எழுப்பேலுமா இருந்தா இந்த பூமிக்கு மேலால எனக்கு தார தண்டனை தான் மிக கடினமாக இருக்கும். நான் அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன். மரணிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவனோட குழந்தைகள் அவரை எரிச்சு அந்த தான் இன்னும் போடிக்கொண்டீங்க உலகத்துல. சிலவங்க மரணிச்சா எரிக்கிறது அந்த இதில் உள்ளது தான். அது அப்ப அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குதரத்துள்ளவன், இல்லாம இருந்து உருவாக்குறவன் ரப்புல் ஆலமீன். நாங்க யாருமே இந்த இடத்துக்கு வருவோம் உருவாகும் யாருக்கும் தெரியாது. ஆனா அல்லாஹ் எங்களை படைச்சான், உருவாக்கினான், இல்லாமல் இருந்து உருவாக்குறவன். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர்
லம் யகுன் ஷைஅம் மத்கூரா. அல்லாஹ் எங்களை உருவாக்கி எடுத்தான். அல்லாஹ் தான் படைச்சவன். அந்த ரப்புக்கு ஒரு கஷ்டம் வையுமா? அவன் தான் உருவாக்குறான். அவன் கடலுக்கு உத்தரவிட்டான், மண்ணுக்கு உத்தரவிட்டான், அவன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் எடுத்துட்டான். இப்ப கேட்டான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, நீயே இப்படி செஞ்ச? அவன் பயந்து, யா அல்லாஹ் உன்னுடைய இரக்கம் விசாலமானது, இவ்வளோ தவறு செஞ்சிருக்கிறேன், என்னால தாங்கல உன்னுடைய தண்டனைய, அதை நினைச்சுதான் நான் இப்படி செஞ்சேன். அப்ப நீ சொர்க்கத்துக்கு போ. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு இரக்கம், எவ்வளவு குதரத்து உள்ளவன், எவ்வளவு அவனுடைய இரக்கம் விசாலமான. நபி அவங்க சொன்னாங்க, இன்ன லில்லாஹி மிஅத ரஹ்மா, அல்லாஹ் இடத்துல 100 ரஹ்மத் இருக்குது. அன்ஸல மின்ஹா ரஹ்மத்தன் வாஹிதா, அதிலிருந்து ஒரு ரஹ்மத்தை தான் அல்லாஹ் பூமியில் இறக்கியிருக்கிறான். பைனல் ஜின்னி வல் இன்சி வல் பஹாயிம் வல் ஹவா, மனிதர்கள், ஜின்கள், ஊர்வனங்கள், மிருகங்கள், இதெல்லாம் அந்த ஒரு ரஹ்மத்தால தான் உண்டோடு அன்பா இரக்கமா பாசமாக நடக்குது. நாளை கயாமத்துடைய நாளில கயாமத் நெருங்கக்கொலை அந்த ரஹ்மத் உலகத்திலிருந்து அல்லாஹ் கலட்டுவான். இந்த வானம், இந்த பூமி, சூரியன், சந்திரன், மலைகள், இவைகள் எல்லாம் இந்த ரஹ்மத்தால தான் இருக்குது. எப்ப இந்த ரஹ்மத் கலட்டப்படுமோ வானம் இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும், மலைகள் பறக்க ஆரம்பிக்கும், கடல் கொந்தளிக்கும், நெருப்பெடுக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் அந்த ஒரு ரஹ்மத்தையும் கலட்டி நாளைக்கு ஆகிரத்துல 99 அதையும் சேர்த்து 100 ரஹ்மத்தாக மீன்களின் மீது அல்லாஹ் அந்த இரக்கத்தை காட்டுவார். இப்ப துனியால எவ்வளவு பிரச்சனை, கஷ்டம், சிரமங்கள், பிரச்சனைகள், இத்தனையிலையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லைன்னா வாழையில. அல்லாஹ் அவ்வளோ இறக்க முடியாது, அவ்வளோ கிருபையுடையவன். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டு நிராசையாகிறாய். எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். கையேந்துங்க, அல்லாஹ் சொல்லிடுவான், லவ் பலகத் ذنوبك عنان السماء فاستغفرتني لغفرت لك ولا أبالي. உன் வானத்து வரையும் பாவம் பேத்து முட்டிட்டாலும் நீ ஒரு முறை கையேந்தியா அல்லாஹ் சொல்லிட்டா நான் உன்னை மன்னிச்சிடுவேன், எனக்கு எந்த தேவையும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல. ஆனா ஷிர்க தவிர, ஷிர்க அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஷிர்க, குஃப்ர அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். மற்ற எல்லா பாவத்தையும் படைச்சவன் நாடினா மன்னிச்சிடுவான். பாருங்க, எவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச அல்லாஹ் சொல்ல நீ சொர்க்கம் போ. யாருக்கும் அல்லாட்ட கேட்கல, இவ்வளவு பேர் செஞ்சது ஏண்ட சின்ன பாவம் தானே, அப்படி ஒன்றும் கேட்கல. அல்லாஹ் நாடினா மன்னிச்சிடுவான். அந்த ரஹ்மத் மிக விசாலமானது. அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறத்துக்குரிய ஒரு மாசத்துல இருக்கிறோம், துஆவும் கேட்கிறோம். இப்ப அதுக்குரிய அமல்களை நாங்க செய்யணும். அதுக்குரிய மாசம்தான் இது. அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய அன்பை அடையும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும். அன்பு நபி அவங்க பாருங்க, அன்பு நபியுடைய ரமலான் எப்படி இருந்துச்சு? கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி. ரமலான்ல நபி அவங்க மற்ற மாதங்களோட மிக அதிகமாக முயற்சி செய்வார். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, கழிஞ்சதெல்லாம் போச்சு. எத்தனை ரமலான் வாழ்க்கையில கழிஞ்சிருச்சு. இதை ஒவ்வொரு வருஷமும் சொல்றது. எஞ்சிய பகுதிகளை ஆவது பொறுமதியாக கழிப்போம். அதுல ஆக முக்கியம் சகோதரர்களே, எங்கட வார்த்தைகளை நாங்க பாதுகாக்கிறோம், பொய் பேசாம இருக்கிறது. இது ஆக முக்கியமான. என்ன நபி அங்க ஒரு கருத்துப்படி சொன்னாங்க, 5 விஷயங்களால நோன்பு முறிஞ்சு போய்த்திரும். 5 ஹிசாலின் யுஃப்திர்ன ஸாயிம், நோன்பு முறிஞ்சிடும். அதுல ஒன்று தான் இந்த பொய் பேசுறது. நபி அவங்க சொன்னாங்க இந்த கருத்துப்பட, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபஹு. இந்த கருத்துப்பட சொன்னாங்க, யாரு பொய் பேசுவாங்களோ, ஏமாத்துவாங்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும்,
அவர் பசியிலிருந்து தாகத்தில் இருக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. எதெல்லாம் அல்லாஹ் ஹலாலானத ரமலான்ல பகல்ல ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ அதை நாங்க தவிர்த்துக்கோறோம். ஒருவர் வீட்டு அறையில் இருக்கிறாரு, தனிமையில் இருக்கிறார், நல்ல சாப்பாடு இருக்குது, பசியாக இருக்குது, தாகமா இருக்குது, ஆனா சாப்பிடுறோம் இல்ல, தண்ணி குடிக்கிறோம் இல்லே, அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உண்மையில அது தக்வாக்கு ஒரு அடையாளம். அதே நேரம் எல்லா நாள்லையும் அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். எல்லா நாள்லையும் அல்லாஹ் அதை ஹராமாக இருக்கக்கூடியத ரமலான்லையும் சர்வசாதாரணமாக செய்யும். அதுல ஒன்று பொய். வியாபாரத்துல போய் பேசக்கூடாது, குடும்பத்திட்ட போய் சொல்லக்கூடாது, குழந்தைகளை பொய்க்கு பழக்க கூடாது. ஆக முக்கியம் சகோதரி, பொய் என்று சொல்றது பெரும்பாவத்தில் உண்டு, சின்ன பாவம் அல்லது பெரும்பாவம். அவங்க சொன்னாங்க பொய் சொல்றது, ஏமாத்துறது, இப்படி செஞ்சு கொண்டிருந்தா அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. நீங்க பசியில் இருக்கிறதுல தாகத்தில் இருக்கு. ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ. இந்த கருத்து வர சொன்னாங்க. எத்தனையோ நோம்பாளிகள் பசியில் இருக்கிறாங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 5வது ஹலீஃபான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையில பேணுதல் பக்குவம் இருந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து அவங்கள பேசுறோம், கியாமத்தோரையும் பேசுவாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எப்ப பொய்ய ஹராம்னு தெரிஞ்சேனோ அண்டலேருந்து என் வாழ்க்கையில பொய் பேசினது கிடையாது, ஏமாத்தினது கிடையாது. இதுதான் வாழ்க்கையில பேணுதல் பக்குவம். நபி அவங்க சொன்னாங்க, கபருடைய வேதனையை பத்தி சொன்னாங்க. அல்லாஹு அக்பர். இன்னமல் கபரு ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃப்ரன் நீரான். நீ கபருக்கு அடியில போனா அது மண்ணாத்தான் விளங்குது. கபரு தோன்றவங்க கூட சிந்திக்க மாட்டாங்க இது மண், மண் அல்ல அது. ஈமான் என்ன சொல்லுதுண்டா, நபி அவங்க என்ன சொன்னாங்கடா, ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரகத்துடைய படுகொலியாக இருக்கும். அல்லாஹ் எங்கள் எல்லாரும் கபரையும் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கணும், நரகத்துடைய படுகொலியை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபகீஹ் அபுல்லை சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலை இந்த ஹதீஸுக்கு கீழால் எழுதுறாங்க, ஒரு மனிதனுடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலை 4 அமல்களை கொண்டாகும். 4 அமல். அதுல ஒன்று சொன்னாங்க, தொழுகையில பேணுதல், பேணுதலான தொழுகை. தொழுகையில பேணுதல் வரணும், விட்டு விட்டு தொழுகிறதல்ல, நேரம் தவறி தொழுகிறதல்ல, 4 நேரம் தொழுகிறது இல்லை, 5 நேரமும் பேணுதலாக தொழும். ஒன்றே நேரம் இல்லை. 2வது சொன்னாங்க, கஸ்ரத்து திலாவா, அதிகமா குர்ஆன் ஓது. யார் குர்ஆனோட தொடர்பாக இருப்பாரோ அவருடைய கபர் சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாகும். இந்த ரமலான் குர்ஆன் இறங்கின மாசம். உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஷஹ்ரு ரமலான். குர்ஆன் ஓதுறோமா? யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு குர்ஆன் ஓதிக்கிறேன், எத்தனை ரமலான் இந்த கழிஞ்சிருச்சு. குர்ஆனை தொட்டேனா? போன்ல நிறைய நேரத்தை கழிக்கிறான். பெரிய ஒரு அது பாதிப்பை உண்டாக்குது சகோதரர்களே, அது விளங்குது இல்லை உம்மத்து. வாலிபர்கள் மிக முக்கியமாக. அப்படியே அவங்க சொன்னாங்க, சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யார் வாலிபத்தை பாதுகாப்பாரோ, ஏண்டா ஒரு கட்டிடத்துக்கு 2 பில்டிங் இருக்குது, ஒன்று ஃபவுண்டேஷன், இன்னொன்று இருக்குது அதுக்கு மேலால் உள்ள கட்டிடம். இந்த கட்டிடத்தை பாருங்க எவ்வளவு அழகாக உறுதியாக இருக்கிறதுக்கு இதுக்கு கீழ் உள்ள ஃபவுண்டேஷன் ஒரு காரணம். ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கு, அதனால கட்டிடம் நல்லா இருக்கு. ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா கட்டிடத்துல வெடிப்பு விழ ஆரம்பிக்கும். இதே போல ஒரு மனிதன் வாழ்க்கையில 2 கட்டம் இருக்குது, ஒன்று வாலிபம், அடுத்தது வயோதிபம். யார் வாலிபத்தை பாதுகாப்பார்களோ, மனித்தகல்லாஹ் ஷபாபி,
வாலிபத்துல யார் வாலிபத்தை பாதுகாப்பார்களோ ஆதாஹுல்லாஹுல் ஹிக்மத ஃபித்திஹாலி, அல்லாஹ் அவருக்கு வயோதிபத்துல ஹிக்மத்தை ஞானத்தை கொடுத்துடுவான். எப்ப வாலிபம் சீராக அமையலையோ பல கஷ்டங்கள் சிரமங்கள் வயோதிபமாகி வர ஆரம்பிக்கும். இதுக்குரிய அடையாளம் வாலிபத்துல செஞ்ச பாவங்கள். அதுதான் அங்க போயிட்டு அடிக்குது. இதை நாங்க நல்லா சிந்திக்கணும். லேசான வார்த்தையா இல்லை. ஒரு கட்டம் வாலிபத்துல அது ஒரு நபியவங்க சொன்னாங்க, அஷ்ஷபாப் ஷுபத்து மினல் ஜுனூன், வாலிபம் ஒரு பைத்தியம் என்று சொன்னாங்க. நிறைய பைத்தியம் இருக்குது. வாலிபமும் ஒரு பைத்தியம். அதுல என்ன, சிலவங்க ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு துறையில ஆசை ஆர்வம் அதுல பாவத்தை செய்வாங்க. மேலான சகோதரர்கள், வாலிபர்கள் ஒரு கட்டத்துல முடிவெடுக்கணும், இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம் அதுக்கு சான்றா இருக்கு. அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். பாவம் நெருங்குது, ஹைத்தல யாருமே இல்ல, கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. பெண்மணி ஒரு தவறான காரியத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகுல மயங்கி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுத்தாங்க, இல்ல இது பெரும் பாவம். படைச்ச ரப்பின் மீது பார்வையில பயந்தாங்க, முடிவெடுத்தாங்க, ஓடினாங்க. அல்லாஹ் எல்லா கதவுகளையும் திறந்து விட்டான். படைச்சவனே திறந்தாங்க, கதவுகள் திறப்பட்டு கொண்டே போச்சு. முடிவெடுத்தாங்க, ஓடுவேன், பாவத்தை பாதுகாத்துக் கொள்வேன். அதனால சகோதரர்களே, வாலிபம் மிக முக்கியமானது, பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்தது சொன்னாங்க, கஸ்ரத்து தஸ்பீஹாத், அதிகமா தஸ்பீஹ் செய்யணும், திக்ர் அல்லாஹ் செய்யணும். நபியவங்க ரமலான்ல சொல்லி கொடுத்தாங்க, ஃபஸ்தக்ஸிரு ஃபீஹி மின் அர்பஅ ஹிஸாலின், 4 விஷயங்கள் அதிகமா செய்ய சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்அலுகல் ஜன்னah வ அஊது பிக மினன் நார். இந்த திக்ரை அதிகமா செய்ய சொன்னாங்க. ஒன்று குர்ஆன் அதிகமா ஓதுறது, ஓய்வு நேரம் கிடைக்குது, அல்லது நாங்கள் கடையில் இருக்கிறோம், வாகனத்தில் இருக்கிறோம், பெண்கள் வீட்டில் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த திக்ர் அதிகமாக செய்யணும். அடுத்தது சகோதரர்களே, சதகா கொடுக்கிறது, தான தர்மங்கள். ரமலான் இது ஷஹ்ருல் ஜூதி வல் கரம், ஷஹ்ரு சதகா, கொடை கொடுக்கிற மாதம் இது. நபியவங்க அஜ்வது மா யகூனு ஃபீ ரமலான், ரமலான்ல வேகமா வீசுற காற்ற போல அதிகமா அள்ளி வாரி வழங்கக்கூடியவனாக இருந்தாங்க. ஹைர், அடுத்த 4 விஷயம் சொன்னாங்க, இது கபர சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக கூடிய அமல். இன்னும் 4 சொன்னாங்க, இது கபர நரகத்தினுடைய படுகொலியின் பக்கம் கொண்டு வச்சு. அதுல முதலாவது சொன்னது பொய் பேசுறது, பொய் எடுத்ததுக்கு எல்லாம் பொய். ஆளுக்கு மக்களுக்கே தெரியும், அவற்றை பேசுறாங்க, பொய்யை தான் சொல்லுவான், போகாதீங்க, ஏமாத்திடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். 2வது சொன்னாங்க, ஏமாத்துவான், மோசடி செய்வான். 3வது புறம் பேசுவான், அல்லாஹ் பாதுகாக்கணும். கீபத், அது எல்லாம் பாதுகாக்கல. எல்லாரும் இந்த விஷயத்துல மிச்சம் பயப்படணும். புறம் மற்றவங்களோட குறைய பேசுறது இன்னைக்கு அது ஆமாக ஆக்கப்பட்டுச்சு. எடுத்தாலே மற்றவண்ட குறைத்தான், அவர் இப்படி, இவர் அப்படி, அவனோட புள்ள இப்படி, அவனோட வைஃப் இப்படி. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஹதீஸ்ல வருது, நபியவங்க சொன்னாங்க, மன் ஐயர அஹாஹு பிதம்பின் லம் யமுத் ஹத்தா யஅமலஹு. இந்த கருத்துப்படி சொன்னாங்க, யார் மற்றவண்ட குறைய பரப்புவாங்களோ, பேசுவாங்களோ, யாருக்கையும் யார குறையும் பேசாதீங்க. நாங்க எல்லாம் பரிசுத்தமானவங்கள் அல்ல, எங்கடைய நிறைய தவறுகள் உண்டாம். இந்த ஹதீஸ்ல என்ன விளக்கம் எழுதுறாங்கண்டா, யார் ஒருவனுடைய குறைய பேசுவானோ, பகிரங்கப்படுத்துவானோ, இன்னைக்கு இந்த போனால ஒருவன் ஒரு தவறு செய்வான், மனிதன் தானே, அதை போட்டோ பண்ணி வீடியோ பண்ணி சமுதாயத்துல பரப்புறது பச்சை அநியாயம் சகோதரர்களே. இது எத்தனை 1000 பேர் அதை பார்ப்ப, அத்தனை பாவமும் இவருக்கு தான் வரும். அது மட்டுமல்ல, இவன்ட மௌத்துக்கு முன்னால அந்த பாவத்தை இவன்கிட்ட கொண்டு வராம அல்லாஹ் இவனை மௌத்தாக்க மாட்டான். இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை. இன்னொத்தனை பிள்ளைய பத்தி பேசுறேன்,
அவன் இப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், ஜாய் மோசம் என்னத்தான் பெற்றெடுத்தான். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இவன் பிள்ளைக்கு அதை கொண்டு வராம இவனை மௌத்தாக்க மாட்டான். சும்மா பேசுறேன், பேச்சு ஆக டேஞ்சர். அல் பலாஉ முஅக்கலும் பில் மன்திக் சொல்லுவாங்க, பேச்சாலதான் நேனு முசீபத்தை கொண்டு வர. எனக்கே இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு சிரமம்? இது உண்ட பேச்சால தான். எங்களுக்கு வார அதிகமான முசீபத்தில் எங்கிட்ட பேச்சால தான் வரும். இன்னொருத்தரை பத்தி பேசுறது, குறை சொல்றது, போன் எடுத்து பேசுறது, பொய் சொல்றது, சர்வசாதாரணமாயிடுச்சு, பாரதூரமான விஷயம். இன்னொருத்தர குறைய பேசாதீங்க, மறைங்க. மறைக்கத்தான் ஷரியத் சொல்லுது, மறைக்கிறது தான் அசல். யார் யார குறைய மறைப்பார்களோ அவன் குறைய அல்லாஹ் துனியாலையும் ஆகிரத்திலையும் மறைப்பார். சுப்ஹான். ஹதீஸுடைய கருத்து. குறை பேசாதீங்க. குறை பேசினா நோம்பும் பேத்திடும், நோம்பு பேத்திடும். யாராவது பேச வந்தாலும் சொல்லுங்க, தயவு செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசிடாதீங்க. பேசுறவரும் கேட்கிறவரும் ரெண்டும் பாவத்துல சமன். சொல்லுங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தரை பத்தி பேசுறது, இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க. சொல்லு என்ன 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 சொல்லு சொல்லு ஆளை சொல்லு. இல்ல பிரச்சனை இல்லை, நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் பாதுகாக்கும். இவருக்கும் யார்ட்டையும் சொல்லிடாதே, நான் அதுக்கு சொல்லல இதுக்கு சொல்லல, படிப்பினைக்கு சொல்றேன்னு சொல்லிடுவார், எல்லாத்தையும் கக்கிடுவார். இதெல்லாம் பேசப்பட்டு பேச பேச எங்கட வாழ்க்கையில தான் அந்த பாதிப்பை உண்டாகும். அதனால யார பத்தியும் யார குறையும் வேணாம். வாயை பேணிக்கோங்க, வாயாக பெருச்சு, பேச்சுதான் ஆக டேஞ்சர். ஒரு ஹதீஸ்ல வருது, அஸ்ஸம்து ஹிக்மத்துன் கலீலுன் ஃபாயிலுஹு. மௌனமா இருக்கிறதுல நிறைய நுட்பங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மன் சமத்த நஜா, நபி அவங்க சொன்னாங்க, யார் மௌனமாக இருப்பான் வெற்றி பெற்றுடுவார். அப்படி பேசணுமா? நல்லதை பேசுங்க, பாவத்தை பேசிடாதீங்க, நல்லதை பேசுங்க. கண்ணியமான சகோதரி, குழந்தைகளுக்கும் அதைத்தான் பழக்கிறேன். குழந்தைகளை நாங்க ஈமானுடைய சூழல்ல வளர்க்கறல்ல, இன்னைக்கு அதுவளுக்கும் கொடுக்கறது பாவத்தை தான். யாரா வந்து பேசினா புள்ளைகிட்ட சொல்லி இல்லைன்னு சொல்லி, அப்படி பொய்யத்தானே சொல்லி அனுப்புறீங்க. குழந்தை பொய்ய பழக்க. ரமலான்லையும் பிள்ளைகளை வியாபாரத்துல செஞ்ச நோன்பு கடை, பிள்ளைகளை 2 பர்லிக்காய் வச்சு வில்லி நோம்புல. அடே ரமலான்ல பிள்ளைகளுக்கு அல்லாஹ்ட அன்பை படிச்சு கொடுக்கணும், அல்லாஹ்ட தொடர்பை சீராக்கணும். சிறு பிராயத்திலிருந்து அல்லாஹ்ட அன்பை படைச்சவண்ட கட்டளையில மதிப்பு அந்த குழந்தைகள் உள்ளத்துல உண்டு பண்ணணும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி வருது, அவங்களுக்கு 5 அல்லது 6 வயசு தான். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் தான் நபியுடைய தஹஜ்ஜத்துடைய ஹதீஸ ரிவாயத் செய்றாங்க. எத்தனை வயசு? நாங்க 5-6 வயசுல என்ன செய்ய, போனை கையில கொடுத்து வச்சு சின்ன புள்ள. நேற்று ஒரு குழந்தைய பாக்குறேன், அது வாப்பாக்கு போனை திருப்பி கொடுக்குது இல்லை, சின்னது. பிள்ளைகளுக்கு நாங்க எதை கொடுக்கணும் தெரியாம இருக்குது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு. போய் கேங்க, சாட்சி இன்னைக்கு ரசூலுல்லாஹ் வருவாங்களா வீட்டுக்கு? அது தெரிஞ்சுதான் போறாங்க. இன்னைக்கு நபியுடைய டர்ன். ஹஜ்ரத் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல, மனைவி வீட்டுல. அங்க போனா இரவு நான் ரசூலுல்லாஹ் நபியோட சேர்ந்து படுத்துட்டாங்க, போகல. சின்ன வயசு, 5-6 வயசு. என்னத்துக்கு போனாங்க? நபியுடைய தஹஜ்ஜத் எப்படி இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்ட தஹஜ்ஜத்தை பார்க்க போறாங்க. 5-6 வயசு. நாங்க சொல்லுவோம், எனக்கு என்ன விளங்க போகுது? அல்லாஹ் சகோதரி, அல்லாஹ் பத்தி சொல்லுங்க, அது விளங்கி கொள்ளும். ஏண்டா எனக்கே தெரியாது என்ற ரப்புடைய அன்பை பத்தி அந்த குழந்தைய உள்ளத்துல போடணுமே. ஹஜ்ரத் அப்துல்லா சொல்றாங்க, நான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா கங்கால படுத்துக்கொண்டேன், ரசூலுல்லாஹ் மைமூனா ரலியல்லாஹு தூங்கினாங்க, ஆனா நான் தூங்கல. நபி அவங்க இரவுல பாதி எழும்பிட்டாங்க, எழும்பி தஹஜ்ஜத் தொழ ஆரம்பிச்சாங்க. இந்த ரிவாயத்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சரி, ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் சாட்சட மகன் நபியுடைய தஹஜ்ஜத்தை பார்க்க போறாங்க இந்த சின்ன வயசுல. ஏன் எங்கட குழந்தைகளுக்கு இதை படிச்சு கொடுக்கல? இந்த வாரத்துள்ளுக்கு
ஒரு 6-7 வயசு ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஒன்று வீட்டில் அழுவுதான். இது அவங்களோட வீட்டுல சொன்னது. கேட்டா, ஏம்மா அழுவுறன்னு கேட்டா, நீங்க என்ன தஹஜ்ஜத்துக்கு எழுப்பல்ல. சுபஹானல்லாஹ், நோம்பு பிடிச்சு எழுப்பிக்கிறான், திண்டுட்டு போயிட்டு அழுவுது. கேட்டா, ஏன் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பல்ல? சரி, நாளைக்கு தொழில் இல்ல, எனக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை இல்லா போகுது. ஏன் அந்த குழந்தைக்கு சொன்ன செய்யாதா? மற்றதெல்லாம் சொல்லி கொடுக்கிறோம். அப்ப அந்த குழந்தைட்டேன் இந்த உணர்வு இப்ப வருது. தாய் தந்தையருடைய சூழல், வீட்டினுடைய தாலீம், வீட்டினுடைய முதாக்கரா குழந்தைக்கு. நாங்க போன் வீட்டுக்கு தான் போயிட்டு வியாபாரத்தை பேசுறதும் பொய்ய பேசுறதும் வீட்டுக்கு. வீட்டுக்கு காலை வைக்கல போன் ஆஃப் பண்ணிட்டு போகும். வியாபாரம் தொழில கடையோட தொழிலோட பஜாரோட பிடிச்சுப்போம். வீட்டுக்கு போயிட்டு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் புள்ள கேட்டு டேப் பண்ணுது, விளாங்குது. புள்ளட ஜன்ல வந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை ஹஜரத் அப்துல்லா இப்னு உமர் அவங்களுக்கும் 5-6 வயசு நினைக்கிறேன், ஓடி வந்தாங்க. யார் வீட்டுக்கு? தாத்தார வீட்டுக்கு வந்தாங்க, ஹஃப்ஸார வீட்டுக்கு வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. வந்து சொன்னாங்க, தாத்தா மச்சான் வருவாரா? யாரு மச்சான்? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மச்சான் வந்தா, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன், அதை பத்தி கேட்டு வைங்களே. சுப்ஹானல்லாஹ். எத்தனை வயசு? என்ன கனவு கண்டேன்? நான் நரகத்தை கண்டேன். கேட்டு வைங்க மச்சான், நான் வாரேன். சுப்ஹானல்லாஹ். இது பாருங்க வீட்டினுடைய தர்பியத். நாங்க நினைக்கிற சின்ன புள்ளதான், அதுக்கு என்னத்துக்கு தஹஜ்ஜத், அதுக்கு என்ன அல்லாஹ்வோட முஹப்பத்? என்னட்டே இல்ல அல்லாஹ்வோட முஹப்பத். அப்ப ஹஜரத் ஹஃப்ஸா கேட்டு வச்சாங்க ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நிஅமர் ரஜுல், அப்துல்லா இப்னு உமர் நல்லவர், கொஞ்சம் தஹஜ்ஜத்துல பேணுதலாய்க்கு சொன்னாங்க. சின்ன வயசு என்ன படிச்சு கொடுத்தாங்க. ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 3 ஈச்ச பழத்தை வாயில போட்டுட்டாங்க. சின்ன புள்ள, நபி அவங்க கைய விரல வாயில போட்டு எடுத்து விட்டாங்க. என்ன சொன்னாங்க? இது சதகாவுடைய பொருளோ தெரியாது, எங்கட குடும்பத்துக்கு இது ஹராம் சொல்லி கொடுத்தாங்க. இது செய்யாதே வாப்பா, இது கூடா, தலைய தடாவி இறக்கமா, இது ஹராம், இது ஹலால், இப்பதே படிச்சு கொடுக்கணும். உள்ளைக்கு விளங்காம இல்ல, அது நல்லா ஊட்டுலுக்கு கரவிக்குது. மதரசாக்கு வார சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா நல்லா சொல்லுது, ஏண்ட உம்மா தொழுவுற இல்ல. சுப்ஹானல்லாஹ், புள்ள சொல்லுது, சின்ன வயசு. ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா, உன் நபீட பேர் என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுக்கு நபீண்டா யாருன்னு தெரியா, சொல்லி கொடுக்கல, அது விஜய் என்று சொல்லுது. என்ன வீட்டுக்கு விஜய் தான் நபியா பாவிக்கிறான். அதுதான் புழங்கப்படுது வீட்டுக்கு, அதுக்கு அதைத்தான் தெரியும். தாய் தந்தையருடைய பிழை, ஆனா விளங்குறோம் இல்லை. ரொம்ப கவலையான விஷயம். நபிய தெரியா, ரசூலுல்லாவை தெரியா. இன்னைக்கு இதுதான் எல்லாத்துலயும் படிச்சு கொடுக்கப்படுது உம்மத்துக்கு, வீட்டு சூழல்கள். அதனால சகோதரர்களே பெரியார்களே, அடுத்ததாக சொன்னாங்க, யூரின் பாஸ் பண்ணிட்டு சரியான முறையில சுத்தம் செய்யாமிக்கிறோம், இவனுக்கு கபருடைய வேதனை இருக்குது. இன்னைக்கு நாங்க அதிகமானவங்க இதுல ஓட்ட விடுறோம். முந்தி மஸ்ஜிதுகள்ல டேலா வச்சிருப்பாங்க. ஏண்டா யூரின் பாஸ் பண்ண பின்னால அவசரமா எலும்பி வந்துட்டா எப்படியாவது ஒரு டொட்டாவது எழுந்து வெளியாகும். சரியான முறையில சுத்தம் செய்யலண்டா இவரை தொழுகையும் பாத்தில் ஆகிடும், இன்னத்தர தொழுகையும் பாத்தில் ஆகிறதுக்கு காரணமாகிடுவார். இந்த ட்ரௌசர் உடுத்துக்கொண்டு. அதனால நாங்க நேருங்காலத்தோட யூரின் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வரணும் மஸ்ஜித் என்று கடுமையான எச்சரிக்கை வந்திருக்கு. யாரு யூரின் பாஸ் பண்ணிட்டு சுத்தம் சரியா செய்யலையோ அவனுக்கு கபருடைய வேதனை இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாகனத்துல போகும்போது அந்த வாகனம் போகல, ஏன்னா முன்னால கபர் இருக்குது, இதுல வேதனை செய்யப்படுறாங்க. ஏன்? பெரிய காரணங்களுக்கு அல்ல, 2 காரணம். ஒன்று கோல் சொன்னதுனால, அடுத்தது இவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு சரியான முறை சுத்தம் செய்யாதனால. வேளாட்டில்ல சகோதரர்களே, இதெல்லாம் நாங்க இன்றைக்கு கணக்கெடுக்கிறோம் இல்லை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நல்ல அமல்கள் அதிகமா செய்யற மாசம், நல்ல விஷயங்கள் அதிகமா செய்யும். நான் பார்க்கிறேன் இந்த மஜ்மாலே அதிகமானவங்க தொழுதொன்னு எழும்பி கொண்டு போறாங்க. பெரிய கவலையான விஷயம். இது இங்க பழக்கமா போய்த்திருச்சோ தெரியாது. தொழுதொன்னு எழும்பி அவசரமா போறாங்க. இவ்வளவு அதுக்கார்கள் ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. ஃபஜ்ருக்கு பின்னால நபி அவங்க சொன்னாங்க,
யார் 3 விடுத்தம் ஒரு கலிமாவை சொல்லுவாங்களோ, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த திக்ரை யாரு 3 விடுத்தம் ஃபஜ்ர் தொழுதம் பின்னால செய்வாங்களோ, அல்லாஹ் அவனுக்கு 5 விதமான அல்ல 4 விதமான நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். ஏன் செய்யல இது? சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் 3 தானே சொல்லுங்க. ஒன்று சொன்னாங்க வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், பார்ஷவாதம், இரத்த அமுக்தம், இந்த நோய்கள் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், நோயிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். இதன் செல்லையில தான் இருக்கு. நிறைய அதுக்கார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த குல் சூரா 3 விடுத்தம் ஃபஜ்ருக்கு பின்னால, மக்ரிப் பின்னால, ஏனைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு விடுத்தம் சொன்னா யக்ஃபீக மின் குல்லி ஷர், எல்லா கெடுதலிலும் அல்லாஹ் பாதுகாப்பான். சுப்ஹானல்லாஹ், எந்த கெடுதியும் இல்ல, யக்ஃபீக மின் குல்லி ஷர், எல்லா கெடுதலிலும் பாதுகாப்பு கிடைக்கும். இது ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஆயத்துல் குர்சி ஓதுவாங்களோ, மன் கரஅ ஆயத்துல் குர்ஸ் ஃபீ துபுரி குல்லி ஸலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால யார் ஆயத்துல் குர்சி ஓதுவார்களோ, சுப்ஹானல்லாஹ், அவருக்கு மௌத்து தான் தடையாக இருக்கும் சொர்க்கம் போறது. மௌத்தாயினா சொர்க்கம். இவ்வளவு பெரிய அமல் சகோதரர்கள் இது. ஆனா நேர எழுப்பி கொண்டு போறாங்க. இந்த சின்ன பிள்ளையும் அதை பார்த்து பழக இருக்குது. தொழுதுன்னு எழுப்பி போயிட்டு பெரியவங்க போறாங்களே, அவங்க தான் முன்மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடைசி வரை அந்த சின்ன புள்ள உட்காராது தொழுகைக்கு, எழுப்பி போயிட்டு பெரியவங்க போறாங்க. அது பழகிடும் வேற வாழ்க்கையில. கண்ணியமான சகோதரி, அதனால நிறைய அதுக்கார்கள். இந்த மாதிரி விவாதத்துல வருது, யார் குல் சூராவை 10 முறை ஓதுவாங்களோ ஃபஜ்ருக்கு பின்னால, ஷைத்தான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவரை கெடுக்கலாத. இவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு ஹதீஸ் சொல்லி முடிக்கிறேன். நபி அவங்க சொன்னாங்க, மௌத்தாகிற ஒவ்வொருத்தரும் கவலைப்படுவாங்களாம். சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, மரணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கவலைப்படுவாங்க, கைசேதப்படுவாங்க. சஹாபா, யா ரசூலல்லாஹ், நல்ல மக்களும் மௌத்தாகிறாங்களே, நல்லவங்களும் மௌத்தாகிறாங்க, ஆனா செய்யாத அமல நினைச்சு மௌத்துக்கு பிறகு கவலைப்படுவாங்க. சொர்க்கம் போன பின்னாலும் கவலைப்படுவாங்க. யாரு? லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போனதும் பின்னால எந்த கவலையும் இருக்காது. ஆனா உலகத்துல அல்லாஹ்வை ஞாபகம் செய்யாம கழிச்ச நேரத்தை பத்தி கவலைப்படுவார். அப்ப சகோதரர்களே, அதனால சொன்னாங்க, அல் ஹைரு கதீர் கலீலும் ஃபாயிலு, நிறைய ஹைர்கள் இருக்குது, செய்யறவங்க கொஞ்சம் தான். ஏன் விடுவான் இதை? இந்த அதுக்கார்களை ஏன் எழுதி போட்டிருக்குது? சுப்ஹானல்லாஹ், இன்னும் நிறைய அதுக்கார ரசூலுல்லாஹ் ஓதி இருக்கிறாங்க. இந்த அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் பாருங்களே, நரக விடுதலை கிடைக்குது. ஃபஜ்ருக்கு பின்னால் எழுத்தாயினா, மக்ரிப் பின்னால் எழுத்தாயினா, யார் இது ஓதி வருவாங்களோ நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால சகோதரர்களே, இதுதான் நேரம், வேற டைம் ஒன்று இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹும் யஸ்தரிஹூன ஃபீஹா, நரகத்துக்கு போனதும் பின்னால கத்துவார்கள், லிஷித்தத்தில் அதாப், கடினமான தண்டனையினால. என்ன சொல்லி கத்துவாங்க? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா அக்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை வெளியாக்கியா அல்லாஹ், எங்களால தாங்கல நாயனே, இது பயங்கரமான நரகம். நஅமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நஅமல், நாங்க முந்திய மாதிரி இப்படி கழிச்சிட்டு வர மாட்டோம், நல்ல அமல் செஞ்சுட்டு வரோம். நாங்க இப்ப ரமலானை பத்தி சொன்னா, என் ஆயில்ல யாரெல்லாம் 30 ரமலான் போச்சு, 40 போச்சு, நான் ஒன்றுமே செய்யல, நீ எங்களை கொஞ்சம் அனுப்பு, இந்த ரமலானை மட்டும் நான் எல்லா அமலையும் செஞ்சுட்டு வரேன், கடைசி 10 எத்திகாஃபு மீறையான்லான்ட்டு. இது அது குர்ஆன்ல சொல்லல, இவர் என்ன சொல்றாரு? நஅமல் சாலிஹன், நல்ல அமல் அதிகமா செஞ்சுட்டு வரேன், முந்தி இருந்ததை போல இருந்துட்டு வர மாட்டோம், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம், ரமலானை பிரயோஜனப்படுத்துவோம், போன் பார்க்க மாட்டோம், இதெல்லாம் கார்ட்ஸ்லையும் எல்லாம் பாதுகாக்கணும். ஒவ்வொரு விளையாட்டையும் டைம் போகுது. பெரியார்கள் கூட விளங்குது இல்லை, கார்ட்ஸ் விளையாடுறதும் கேரம் விளையாடுறதும், இதுக்கா தந்த இரவு பகல் இதுவரை. இப்ப சொல்லுவார், நாங்கள் அல்லாஹ் கேட்பானா, அல்லாஹு அக்பர், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவலம் நுஅம்மிருக்கும் 60 சனா, 60 வருஷத்தை உனக்கு தரலையா? என்ன செஞ்ச நீ? உன் 60 வருஷத்துல எத்தனை ரமலான் உனக்கு கிடைச்சிச்சு?
என்ன செஞ்ச ரமதான் எல்லாம்? சுபஹானல்லாஹ். என்ன சொல்ற சோதரில் அங்க போயிட்டு பதில் அதுதான் அல்லாஹ் சொல்லலாம், எல்லாம் தூக்கி அனுப்பி அல்லாஹ் திருப்ப. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்ல, இது வெறும் உண்ட வார்த்தை, இது திருப்பி அனுப்பினாலும் காசுதான் விளையாடுவார், நீ திருந்த மாட்ட. அதனால யாரையும் அல்லாஹ் அனுப்புறல்ல. உனக்கு தந்த 60 வருஷத்தை நீ என்ன செஞ்ச? அவலம் நுஅம்மிருக்கும் 40 சனா அவலம் நுஅம்மிருக்கும் 18 சனா. 18 வருஷத்தை தந்தேனே, 40 வருஷத்தை தந்தனே, என்ன செஞ்ச நீ? இப்ப டைம் கேட்கிற? ஃபதூகு ஃபமா லிஸ்ஸாலிமீன மின் நஸீர். நல்லா அனுபவி. இஹ்ஸஹு ஃபீஹா வலா துகல்லிமூன். பேசாதே, பட்டு மாயிண்ட் அல்லாஹ் சொல்லிடுவான். ஒன்றுமே செய்யலே, யார் வருவாங்க வெளியே போயிட்டு? தாங்கியலுமா சகோதரர்களே? நீங்க தொழுகையை விட்டுறோம், அமலை விட்டுறோம், இபாதத்தை விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுறோம், துனியாவை பெருசா எடுத்து தலையில வச்சிருக்கோம். ஒன்றும் கை கொடுக்காது, நாங்க செஞ்ச அமல்கள் தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பணிவாக வேண்டிக்கோறேன், எஞ்சிய காலங்களை பிரயோஜனமாக. போனது போச்சு, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா செய்யுங்க, குழந்தைகளை பக்குவமா வளங்க, பேணுதலான வாழ்க்கையை உண்டாக்கிக்கோங்க. அதுலதான் ஹைறுகள் இருக்கே, நலவு இருக்கிறது, வேற ஒன்றுலேயும் இல்லை, வேற ஒன்றும் கை தராது. சாலிஹான குழந்தைகளை உலகத்துல விட்டுட்டு போங்க, கையேந்தி துவா செய்யும், இல்லாண்டா வாப்பாக்கு பதுவா தான் செய்யும். பாருங்களே, அவனோட வாப்பா எல்லாம் எப்படி சம்பாரி, என் வாப்பா ஒன்றுமே தரல, அல்லாஹ் பாதுகாப்பான். தீனை கொடுத்துட்டு போங்க, துவா செய்வான், கையேந்துவான், அல்லாட்ட மன்னிப்பு கேட்பான். அல்லாஹ் என் வாப்பட கபரை பிரகாசமாக்கு. இன்னைக்கு துனியாடு படிப்பு அதை கொடுத்து எங்கேயோ ஒரு நாட்டுக்கு போயிட்டா புல் வாப்பாவும் உம்மாவும் வீட்டுல கவலையோட, கஷ்டத்தோட, சிரமத்தோட ஏப்பமுடுறாங்க, ஏக்கத்தோட இருக்கிறாங்க. அல்லாஹ் வீட்டுல யாரோ ஒரு வேலைக்காரியை வச்சிருக்க, மரம் இல்லாத ஒரு ரத்த வச்சு உமா வாப்பன் பார்க்க வச்சு, புள்ள எல்லாம் வெளிநாடுகள்ல. வாப்பட பொறுமதி தெரியா, உம்மோட பொதுமதி தெரியா, வாப்புக்கு செய்யற ஹிதுமத்தால சொருக்கம் கிடைக்கும். நபி அவங்க இந்த ரமலான்ல ஹஜ்ரத் ஜிப்ரீலுடைய பதுவா வாப்பாவை உம்மாயின் கிடைச்சி அவங்களோட துவாவை பெற்றுக்கொள்ளனா நாசமா போட்டோம். தள்ளி கொடுத்து பார்க்கறது இல்ல சகோதரர்களே, தண்ட கையால் உம்மா வாப்பா பார்க்கணும், அதுதான் அசீல். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அதனால அது தனி ஒரு பாடம் சகோதரர். அந்த அடிப்படையில் நிறைய அமல்கள் இருக்குது. இது ஒவ்வொன்ற தெரியாட்டி உலமாக்கள்கிட்ட கேளுங்க, கேட்டு நல்ல அமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையறதுக்கு முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு, யாழ் அதுக்கு பின்னால் உள்ள காலங்களை, எஞ்சிய காலங்களை நல்ல முறையில கழிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ நாடாம ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்ல அமல்களுக்குரிய பாக்கியத்தை தான் நாயனே. யா அல்லாஹ், உன்னுடைய தௌஃபீக் இல்லாம ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது யா அல்லாஹ். ரமதான் எல்லாம் எப்படி கழியுது ரஹ்மான், எனக்கு தான் தெரியும் ஒவ்வொருவரும். அந்த ரமதான பேணுதலா கழிக்கிறதுக்குரிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அதிகமா குர்ஆன் ஓதணும் யா அல்லாஹ், அதிகமாக திக்ர் செய்யணும் யா அல்லாஹ், அதிகமான ஒன்ன நினைக்கணும் யா அல்லாஹ், உன்னோட பொருத்தத்தை அடையணும் ரஹ்மானே. நாங்க பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். இஸ்திக்லாஸை தந்திரியா அல்லாஹ், இஸ்திகாமத்தை தந்திரியா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளா ஆக்கியா அல்லாஹ், முன்மாதிரியான குழந்தைகளா ஆக்கியா அல்லாஹ். அல்ல அதுக்கு எங்கட நடத்தைகளை நல்லதாக்கிடு ரஹ்மானே. எங்களோட பாவங்களை மன்னிச்சு எங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். இரக்கமான ரப்பே, உன்னிடத்துல கையேந்து இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கைகளை வெறும் கைகளாக ஆக்கிடாது யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுட்டு நாயனே, எங்களோட உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். நல்ல அமல்களுக்குரிய உள்ளங்களாக எங்களோட உள்ளங்களை ஆக்கிறியா அல்லாஹ். பாவத்திலையும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட பார்வை, கேலி, பேச்சு, சிந்தனை அத்தனையிலேருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கமான ரப்பே, பாவங்கள்லேருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். பாவம் தான் அசில் யா அல்லாஹ், அந்த பாவத்தால தான் இவ்வளவு பெரிய சோதனை நாயனே. எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களோட குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். என்னோட வாலிப பெண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். பேணுதலான வாழ்க்கையை தந்துட்டு ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி ஸய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸல்லம் பிரஹ்மதிக.